மண்ணீரல் சக்தி ஓட்டப்பாதை. மண்ணீரல் வயிற்றுப்பகுதியின் இடது பாகத்தில் உதரவிதானத்திற்கு கீழாக சற்றே சாய்ந்தாற்போல் அமைந்துள்ளது. இரைப்பையின் பின்புறத்திலும் இடது சிறுநீரகத்தின் மேல் பகுதிக்கு முன்புறத்திலும், அதாவது இரு உறுப்புகளின் நடுவில் அமைந்துள்ளது. இரத்த சிவப்பு அணுக்களை சேமிப்பதோடு உடலிற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருவது ஆகியவை மண்ணீரலின் முக்கிய பணிகளாகும். உடலின் தசை வளர்ச்சிக்கும் இரத்த உற்பத்திக்கும் மண்ணீரலின் பங்கு பெரும்பான்மையானது. உடலின் மைய விசையை உருவாக்கி எல்லா உறுப்புகளும் அதனதன் இடத்திலும் மற்றும் பிடிப்புடனும் கீழிறங்காமலும் மேல் கிளம்பாமலும் பாதுகாப்பது மண்ணீரலே. இவ்வாறான மைய விசை குறைபாட்டினால் குடலிறக்கம், கருப்பை இறக்கம், தசை தளர்வு, குதம் வெளிப்படுதல் போன்ற உபாதைகள் ஏற்படுகின்றன. உறுப்பின் வளர்ச்சி மற்றும் உடலின் வடிவம், முக அமைப்பு அதாவது உருவம், நிறம் போன்ற அடிப்படை கட்டமைப்பை தீர்மானிப்பதும் மண்ணீரலே. பெண்களின் மாதவிடாய் சுழற்சி, கரு வளர்ச்சி போன்ற செயல்களை முறையே கையாள்வதும் மண்ணீரலே. உடலின் தசை வளர்ச்சிக்கு பங்காற்றும் மண்ணீரல் மனநலத்திலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஒருவருக்கு மனக்கட்டுப்பாடு அல்லது வைராகியத்தை அளிப்பது மண்ணீரலின் பலமே. மண்ணீரல் சக்தி ஓட்டப்பாதை அதன் இணை உறுப்பான இரைப்பை சக்தி ஓட்டப்பாதையுடன் இணைந்து செயல்படுகின்றது. உதடு இதன் வெளிப்புற உணர்வினை வெளிப்படுத்தும் உறுப்பாக இருக்கிறது. மண்ணீரல் சக்தி ஓட்டப்பாதையின் பயணப்பாதை. கால் கட்டை விரலின் உட்பக்க நகக்கோண முனையில் துவங்கி பாதத்தின் உட்பக்கத்தில் தோலின் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டில் சென்று கணுக்கால் பகுதியை அடைகின்றது. பின்பு தொடையின் உட்பக்கவாட்டு வழியாக மேலே சென்று வயிற்று பகுதியை அடைந்து அதன் தொடர்ச்சியாக வயிற்றுப்பகுதியில் முன்புற மையக்கோட்டிலிருந்து 4 சுன் பக்கவாட்டில் மார்பு பகுதி வரை சென்று மார்பு பகுதியின் முன்புற மையக்கோட்டிலிருந்து 4 சுன் பக்கவாட்டில் 2வது மற்றும் 3வது விலா எலும்பின் இடைப்பட்ட பகுதி வரை சென்று பின் அக்குள் கோட்டிற்கு 6 சுன் கீழாக 6வது மற்றும் 7வது விலா எலும்புகளின் இடைப்பட்ட பகுதியில் முடிவடைகின்றது. இதன் தன்மை இன் உறுப்பு, இணை உறுப்பு இரைப்பை, வெளிப்புற உணர்வு உறுப்பு உதடு அல்லது வாய். மொத்த புள்ளிகள் 21. இது சார்ந்துள்ள பூதம் மண்பூதம். சக்தி ஓட்ட நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை. சக்தி ஓட்ட திசை வெளியிலிருந்து மையம் நோக்கி. மண்ணீரல் சக்தி ஓட்ட பாதையின் சில முக்கிய புள்ளிகள். பஞ்சபூத புள்ளிகள். SP1 ஆகாயம் அல்லது மரம்பூத புள்ளி, SP2 நெருப்பு பூத புள்ளி, SP3 நிலம்பூத புள்ளி, SP5 உலோகம் அல்லது காற்று பூத புள்ளி, SP9 நீர்பூத புள்ளி. மற்ற சிறப்பு புள்ளிகள். SP1 சக்தியூட்டும் புள்ளி ஜிங்குவல் பாயிண்ட், SP3 சக்தி தேக்க புள்ளி யுவான் சோர்ஸ் பாயிண்ட், SP4 இணைப்பு புள்ளி லியோ கனெக்டிங் பாயிண்ட், SP6 நோய் எதிர்ப்பு சக்தியினை தூண்டும் புள்ளி மற்றும் தூரப்புள்ளி, SP8 திறவுகோல் புள்ளி, SP10 தோலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமைக்கான புள்ளி, SP21 இணைப்பு புள்ளி கிரேட்டர் லியோ கனெக்டிங் பாயிண்ட். ஸ்ப்ளீன் சக்தி ஓட்ட பாதையின் புள்ளிகளை பார்க்கலாம். SP1 இன்பாய் ஹிடன் ஒயிட். அமைவிடம் கால் கட்டை விரலின் உட்புற நகக்கோண முனையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சக்தியூட்டும் புள்ளி, அவசர கால புள்ளி, ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி. ஊசியுடல் 0.1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வயிற்று உப்பிசம், ஒழுங்கற்ற மாதவிடாய், மனநலக் கோளாறுகள், கனவு தொந்தரவுள்ள தூக்கம், நிலை குலைதல். SP2 டாடு கிரேட் மெட்ரோபோலிஸ். அமைவிடம் கால் பாத எலும்பும் முதல் விரல் எலும்பும் சந்திக்கும் இடத்தின் முன்புறச் சரிவில் தோலின் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நெருப்பு பூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.2 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் மலச்சிக்கல், விரைவீக்கம், வயிற்றுவலி. SP3 தாய் பாய். அமைவிடம் சுப்ரீம் வைட். அமைவிடம் பாதத்தின் உட்பக்கவாட்டில் கால் பாத எலும்பின் முன்புற முண்டு பகுதியின் பின்புற கீழ்ப்புறச் சரிவில்
தோலின் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நிலபூத புள்ளி, சக்தி தேக்க புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கர்ப்பப்பை கோளாறுகள், அதீத இரத்தப்போக்கு, மலச்சிக்கல், வாந்தி, உடல் சோர்வு, மந்தநிலை, சத்து பற்றாக்குறை, வயிற்றுப்போக்கு, வயிற்று உபிசம். SP 4 காங்சுன், கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்சன். அமைவிடம் பாதத்தின் உட்பக்க வாட்டில் நாவிகுலர் எலும்பு என்றழைக்கப்படும் முதல் பாத எலும்பு தலைப்பகுதியின் முன்புற கீழ்ப்புறச் சரிவில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை இணைப்பு புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வயிற்றுப்போக்கு, கடுமையான மலச்சிக்கல், குடல் இரைச்சல், வாந்தி மற்றும் வயிற்றுவலி. SP 5 ஷாங் கியூ, ஷாங் மவுண்ட். அமைவிடம் உட்புற கணுக்கால் மூட்டு எலும்பின் கீழ் விளிம்பிலிருந்து ஒரு படுக்கை கோடும் முன்புற விளிம்பிலிருந்து ஒரு செங்குத்து கோடும் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளும் இடத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை காற்றுபூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் பாதவலி, மூலநோய், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, கணுக்கால் கோளாறுகள், குடல் இரைச்சல், நாக்கு பிடிப்பு மற்றும் வலி, வாந்தி. SP 6 சான் இன் ஜியாவ், 3 இன் இன்டர்செக்ஷன். அமைவிடம் உட்பக்க கணுக்கால் மூட்டின் உச்சியிலிருந்து 3 சுன் மேல் நோக்கியும் டிபியா எலும்பின் உட்பக்க பின்புற விளிம்பிலும் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சக்தியூட்டும் புள்ளி, தூரப்புள்ளி, நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. குறிப்பு: கர்ப்பகாலத்தில் பெண்களுக்கு இப்புள்ளியில் ஊசியிடுதல் கூடாது, அழுத்தம் தரலாம். நோய்க்குறிகள் இரைப்பை மற்றும் குடல் கோளாறுகள், பாலுறுப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகள், கால்களில் ஏற்படும் கோளாறுகள், வாயில் ஏற்படும் கோளாறுகள், சிரமமான பிரசவம், தூக்கமின்மை, குடல் இரைச்சல், தோல் நோய்கள், தசைகளில் ஏற்படும் கோளாறுகள், பாலுறுப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகள். SP 7 லோகு, ட்ரிப்பிங் வேலி. அமைவிடம் உட்பக்க கணுக்கால் மூட்டின் உச்சியிலிருந்து 6 சுன் மேல் நோக்கியும் டிபியா எலும்பின் உட்பக்க பின்புற விளிம்பிலும் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கால் மரத்து போதல், வயிற்று உப்பிசம், குடல் இரைச்சல், முழங்கால் வலி, தடுமன் எனப்படும் கோல்ட், கால்களில் ஏற்படும் வாதம். SP 8 டிஜி, எர்த் பைவோட். அமைவிடம் உட்பக்க கணுக்கால் மூட்டின் உச்சியிலிருந்து 9 சுன் மேலே டிபியா எலும்பின் உட்பக்க ஓரத்திலிருந்து 1 சுன் பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை திறவுகோல் புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் விந்து முந்துதல், பசியின்மை, மாதவிடாய் கோளாறுகள், சிறுநீர் கடுப்பு, வயிற்றுக்கடுப்பு, வலியுடன் கூடிய மாதவிடாய். SP 9 இன் லிங்க்வான், இன் மவுண்ட் ஸ்பிரிங். அமைவிடம் டிபியா எலும்பின் தலைப்பகுதியில் உட்பக்கவாட்டு முண்டுப் பகுதியின் கீழ்ப்புறச் சரிவில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நீர்பூத புள்ளி. ஊசியிடல் 1.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் பாதவீக்கம், நீர்வீக்கம், மஞ்சள் காமாலை, சிறுநீர் அடக்க இயலாமை, பால் உறுப்புகளில் வலி, முழங்கால் வலி மற்றும் உடல் முழுவதுக்குமான வீக்கம். SP 10 ஜூஹாய், சி ஆஃப் பிளட். அமைவிடம் முழங்கால் மூட்டுச்சிப்பியின் உட்பக்க மேல் முனையிலிருந்து 2 சுன் மேலாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை தோலில் ஏற்படும் ஒவ்வாமைக்கான எதிர்ப்பு சக்தி புள்ளி. ஊசியிடல் முறை 1.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் காஞ்சொரிப்படை, தோல் நோய்கள், தோலில் பூஞ்சை பாதிப்பு, உட்பக்க தொடைவலி, வலியுடன் கூடிய மாதவிடாய், ஒழுங்கற்ற மாதவிடாய். SP 11 ஜிமென், வினோவிங் கேட். அமைவிடம் SP 10 6 சுன் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது. SP 10க்கும் SP 12 புள்ளிக்கும் இடையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள்
சிறுநீர் தேக்கம், சிறுநீர் அடக்க இயலாமை, ஒழுங்கற்ற மாதவிடாய், கால்களுக்கு நடுவில் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலி. SP12 சாங் மென் ரஷிங் கேட். அமைவிடம் இடுப்பெலும்பு கூட்டின் மேற்பக்க ஓரத்தில் முன்புற மையக்கோட்டிலிருந்து, அதாவது 2 என்கிற புள்ளியிலிருந்து வெளிப்பக்கமாக 3.5 சுன் தூரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி சிறுநீர் தமனி அருகில் உள்ளது. ஊசியிடல் முறை 0.3 சுன் சாய்வாக. நோய்க்குறிகள் குடலிறக்கம், வயிற்றுவலி, சிறுநீர் தேக்கம். SP13 ஃபூஷி அடோப் ஆஃப் த ஃபூ. அமைவிடம் SP12 0.7 சுன் வெளிப்பக்கமாக மேலே முன்புற மையக்கோட்டிலிருந்து 4 சுன் பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தொப்புளை சுற்றி வலி, அடிவயிற்று வலி, விரைவாதம், வயிற்றில் திடப்பொருள் இருப்பது போன்ற உணர்வு. SP14 ஃபுஜி அப்டமன் நாட். அமைவிடம் தொப்புள் குழியின் மையத்திலிருந்து 1.3 சுன் கீழே முன்புற மையக்கோட்டிலிருந்து 4 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தொப்புளை சுற்றிவலி, வயிற்றுப்போக்கு, விரைவாதம், குடலிறக்கம். SP15 டாஹெங் கிரேட் ஹாரிசான்டல். அமைவிடம் தொப்புள் குழியின் மையத்தில் இருந்து 4 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் மலச்சிக்கல், வயிற்று உப்பிசம், வயிற்றுப்போக்கு, குடல்வாதம், பசியின்மை, தோலில் பூஞ்சை பாதிப்பு. SP16 ஃபூ ஐ அப்டமன் சாரோ. அமைவிடம் SP15 புள்ளியிலிருந்து 3 சுன் மேலே முன்புற மையக்கோட்டிலிருந்து 4 சுன் வெளிப்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் மலச்சிக்கல், செரிமானமின்மை, வயிற்றுவலி மற்றும் சீதளக் கழிச்சல். SP17 ஷிடாவ் ஃபுட் கேவிட்டி. அமைவிடம் 5வது மற்றும் 6வது விலா எலும்புகளின் மத்தியில் முன்புற மையக்கோட்டிலிருந்து 6 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் 0.3 சுன் சாய்வாக. நோய்க்குறிகள் நெஞ்சுவலி, சளியினால் நெஞ்சு நிறைந்திருத்தல், மூச்சுவிட சிரமம். SP18 டியாங்ஸி ஹெவன்லி ஸ்ட்ரீம். அமைவிடம் 4வது மற்றும் 5வது விலா எலும்புகளுக்கு இடையே முன்புற மையக்கோட்டிலிருந்து 6 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.3 சுன் சாய்வாக. நோய்க்குறிகள் முளை அழற்சி, நெஞ்சுவலி, மார்பு கூட்டுவலி, இருமல், பால் சுரப்பு குறைபாடு. SP19 ஜியாங் செஸ்ட் வில்லேஜ். அமைவிடம் 3வது மற்றும் 4வது விலா எலும்புகளுக்கிடையே முன்புற மையக்கோட்டிலிருந்து 6 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் சாய்வாக. நோய்க்குறிகள் விலா பகுதியில் வலி, சளியினால் நெஞ்சு நிறைந்திருத்தல். SP20 ஜோராங் என்சர்க்கிளிங் கிளாரி. அமைவிடம் 2வது மற்றும் 3வது விலா எலும்புகளுக்கு இடையே முன்புற மையக்கோட்டிலிருந்து 6 சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.3 சுன் சாய்வாக. நோய்க்குறிகள் நெஞ்சுவலி, விக்கல், பால் சுரப்பு குறைபாடு, இருமல். SP21 கிரேட் ராப்பிங் டபாவ். அமைவிடம் அக்குளின் மையப்பகுதியிலிருந்து 6 சுன் கீழே 11வது விலா எலும்பின் ஓரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை இணைப்பு புள்ளி மேஜர் லியோ கனெக்டிங் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.3 சுன் சாய்வாக கீழ்நோக்கி. நோய்க்குறிகள் மார்பு பகுதியில் வலி, நெஞ்சுவலி, மூச்சிறைப்பு நோய், உடல் வலி மற்றும் சோர்வு. மீண்டும் ஒருமுறை இந்த சக்தி ஓட்டப்பாதையின் முக்கிய புள்ளிகள். பஞ்சபூத புள்ளிகள். SP1 ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி.
SP2 நெருப்பு பூத புள்ளி, SP3 நிலபூத புள்ளி, SP5 காற்று அல்லது உலோக பூத புள்ளி, SP9 நீர்பூத புள்ளி. சிறப்பு புள்ளிகள் SP1 சக்தியூட்டும் புள்ளி, SP4 இணைப்பு புள்ளி, SP8 திறவுகோல் புள்ளி, SP3 சக்தி தேக்க புள்ளி, SP10 தோலில் ஏற்படும் ஒவ்வாமைக்கான சிறப்பு புள்ளி, SP6 நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் புள்ளி மற்றும் தூரப்புள்ளி, SP21 இணைப்பு புள்ளி.